வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணியில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய ராசி மேலே இருக்கிறது சில விஷயங்களுக்கு நல்லது, ஆனால் சில விஷயங்களுக்கு நல்லதில்லை. எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நல்லதுன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. அதாவது திருமண பாக்கியம் இவ்வளவு நாள் கிடைக்காதவங்களுக்கு இப்போ திருமண பாக்கியம் கிடைக்கும். போன ஏப்ரல் மாதத்தில் இருந்தே அடுத்த ஏப்ரல் மாதத்து வரைக்கும் திருமண யோகம் இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். அந்த கல்யாண பருவத்தில் இருந்தால் நம்ம முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக நடக்குங்க. சிலருக்கு அது லவ் மேரேஜாக கூட இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ கல்யாணம் நடந்தாலும் ஒரு சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் எடுத்து திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இப்போ இருக்கும். அதனால் நீங்கள் சிலர் நல்ல வழியில் போய் திருமணம் பண்ண மாட்டீங்க. அப்போ எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு வகையில் ஃபேமிலியினுடைய சம்மதம் இல்லாமல், அதாவது தாய் தகப்பனுடைய சம்மதம் இல்லாமல் கூட நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். இது உங்களை மட்டும் சங்கடப்படுத்தாது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சிலரை சங்கடப்படுத்திடும். அதனால் நீங்கள் திருமணம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் தாய் தகப்பனோட சம்மதத்தோடு பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணாமல் தகாத வழியில் போய் நீங்கள் திருமணம் பண்ணணும்னு எதாவது நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட வனவாசம் மாதிரி தான் இருக்கும். வனவாசம் அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் இழந்துட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம நிற்கிறோம் இல்லையா? அந்த இதுதான் வனவாசம் அப்படிங்கிறது. அப்போ சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் நகை இருந்தும் நட்டம் இருந்தும் நமக்கு எதுவுமே பயன்படாமல் போயிடும். எல்லாத்தையும் நீங்கள் உதறி தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு போகிற மாதிரியெல்லாம் சிலருக்கு ஏற்பட்டுரும். அது வாழ்க்கையை பாதிக்க தானே செய்யும். சிலருக்கு ஊர் மாறணுங்கிற விதி, சிலருக்கு நாடு மாறணுங்கிற விதி, ஏதோ ஒரு வகையில் ஊரை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இருக்கும். அதனால் கவனமாக தான் இருக்கணும். அடுத்து ஒரு சிலருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா இனிமேல் கருத்து வேறுபாடுகள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் அவ்வளவு வராது. ஓரளவுக்கு குடும்பம் அமைதியாக போகும். அதே மாதிரி இந்த கிரகம் லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் சிலருக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அது இள வயசாக இருந்தாலும் சரிதான், பெரிய வயசாக இருந்தாலும் சரிதான். ஏதோ ஒரு வகையில் மாற்றுப்பாளரோட தொடர்புகள் ஏற்படுறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு கொடுப்பாரு. அதனாலேயே கூட உங்களுக்கு ஒரு சிலருக்குலாம் கெட்ட பேர் வரலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தொந்தரவு செய்யும். இப்போ ஏற்கனவே கடன்கள் வாங்கியிருக்கலாம், அந்த கடனை நம்ம கட்ட முடியாது. அதனால கூட ஒரு சிலர் வீட்டை விட்டு போகலாம், ஊரை விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா ஜென்மகுரு அப்படின்னாலே என்னது? ஜென்மகுருன்னாலே ராசி மேலே குரு இருக்கிற போது நம்ம செய்கிற செயல்கள் அவ்வளவு கரெக்டாக செய்ய மாட்டோம், பூரா தப்பு தப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு நடக்கிற விஷயங்களும் அப்படி தான். ஒரு சில விஷயங்கள் தவறாகவே நடக்கும். கடன் காட்சியிலெல்லாம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலரெல்லாம் சொத்துக்களை விற்கிறது, நகை நட்டுக்களை விற்கிறது, அந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணி விட்டுரும் அந்த குரு பகவான். அதனால் ஒரு வருஷத்துக்கு ஜென்மகுருங்கிறனால கவனமாக தான் இருக்கணும். மாணவர்களுமே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கல்வி சார்ந்த விஷயத்துலையும் குரு பகவான் சிலருக்கு நல்லது செய்ய மாட்டார். அப்போ படிக்கிற பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க கரெக்டாக ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கவங்க வேறு ஸ்கூலுக்கு மாற்றி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது படிக்கிறதுல ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும். அல்லது நம்ம படிக்கிற இடத்துல பள்ளிக்கூடத்தில், அதாவது ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி இடத்துல ஏதாவது நம்ம தவறு பண்ணிடுவோம். அதுக்காக நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அதனால கூட ஒரு சிலருக்கு கல்வி கெட்டு போகும். அதனால் படிக்கிறவங்க மாணவர்கள் எந்த தவறும் செய்யாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாங்க. அதே மாதிரி ராசி மேலே குரு இருக்கிறது ஒரு வித குழப்பம் இருக்க தான் செய்யும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசித்து செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும். சிலருக்கு வீடு கட்டணும், வீடு வாங்கணும், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். வாங்கணும்னா வாங்கலாம். சுக்கிரன் ஆகஸ்ட் 21 கடகராசிக்கு போயிடுவார். கடகராசிக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு பணம் வேணும்னா கிடைக்கும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுங்க.
புதன் வேற உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில தான் இருக்காரு. புதன் 2வது ராசியில் இருக்கிறதும் நல்லது தான். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பண வரவு வந்து ஏற்படும். அதனால கடன் காட்சிகள் இருந்தால் கூட கொஞ்சம் அடையும். எதிர்பார்த்த வகையில் எதிர்பார்த்த பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு மாசமாகவும் இந்த மாதம் இருக்கும். சூரியன் 3வது இடத்துல இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். நல்ல தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே கொடுக்கும். ஆனால் சிலருக்கு வீடு மாறணுங்கிற விதி வந்துடும். சிலருக்கு வந்து ஊர் மாறணுங்கிற ஒரு விதி வந்துடும். ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் வந்துடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்தை விற்றாதான் நம்ம பொழைக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு அந்த சொத்து விற்று அவங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா அமைய அந்த சூரிய பகவான் வந்து நன்மை செய்வாருங்க. செவ்வாய் வேற 4வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 4வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும். ஏதாவது ஒரு வில்லங்க சொத்து இருந்தாலும் கிடைக்கும். நீண்ட நாளாக ஏதோ யார்கிட்டையோ சொத்து வாங்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம், வாங்கலாம். டாக்குமெண்ட் முடிக்க முடியாமல் நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, டாக்குமெண்ட் முடிக்கலாம். பாகப்பிரிவினை செய்யாமல் பலர் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பாகப்பிரிவினை செய்கிறது கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட சிலருக்கு வந்து இருக்குங்க. புத்திரஸ்தானம் நல்லா தான் இருக்குது. குழந்தை ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியமெல்லாம் சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கதா செய்யுது. அதே போல் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். சனி 9வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். வெளியூர் போகிறதுக்கு நல்லது, வெளிநாடு போகிறதுக்கு நல்லது, விசா வாங்கிறது கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து இப்போ இருக்குங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பிஆர் எல்லாம் கூட கிடைக்கும். நம்ம முயற்சி பண்ணால் அதெல்லாம் வந்து அமையறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சி போக முடியாதவங்களுக்கு இப்போ போகிறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறது அல்லது தொழிலுக்காக நம்ம போகிறது அதெல்லாம் சாத்தியமாகுமானா ஆகும். 9வது இடத்துல ராகு மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா 9வது இடத்துல ராகு இருக்கிற போது அப்பா கூட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு வந்து லைட்டாக உடல்நல குறைகள் ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்பு கூட இருக்கும். சில நேரத்தில் அந்த சனி 9வது இடத்துல இருக்கிறது வேலை மாற்றங்களை வந்து உருவாக்கும். இப்போ ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் சிலருக்கு. சிலருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். இப்போ நீண்ட காலமாக டிரான்ஸ்ஃபர் வேணும்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்காது. இப்போ ட்ரை பண்ணோம்னா அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்குடைய ஒரு யோகமும் இப்போ இருக்குங்க. ஆக மிதுன ராசிக்காரவங்களுக்கு பொறுத்தளவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வந்து நிறைய இருக்குது. ஒரு சில பாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்குங்க. நன்றி நண்பர்களே.